ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பிகினர் ட்ரேடர்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்ட் ட்ரேடர் வரைக்கும் ஒரு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், கரெக்ட். ஓகே, ஸோ என்ன டாபிக், நான் உங்களுக்கு டாபிக் சொல்லிடுறேன். 4 ஸ்டெப் டு பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ தட் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும், இந்த 4 பாயிண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறத உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லேர்ன் அபவுட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் டைவிங் இன்டு த மார்க்கெட். ப்ராக்டிஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பற்றியே தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஓகே, அவங்கள பற்றியே தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் வந்தோடனே ஒரு பிகினர் ட்ரேடர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேட், இப்போ ஒரு பிகினர் ட்ரேடர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறாங்க. அந்த ட்ரேடில் வந்து இப்போ அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டார்கெட் கிடச்சிட்டு அவங்க புக் பண்ணிட்டாங்க. ஸோ புக் பண்ணோடனே அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் ஹையில் இருப்பாங்க. எப்படி, நான் தான் மார்க்கெட்டுக்கு ராஜா. ஓகே, நான் தான் மார்க்கெட்டுக்கு ராஜா, நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன் மார்க்கெட்டில் இருந்து அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகே, அதுவே அந்த ட்ரேடு வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போய்ட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க வந்து லாஸில் போய்ட்டான்னு நினச்சிக்கிடுங்க. ஸோ அவங்கள விட டிப்ரெஷனில் யாருமே இருக்க முடியாது. ஓகே, ஸோ அவங்கள விட டிப்ரெஷனில் யாருமே இருக்க முடியாது. அவ்வளோத்துக்குள்ளே டிப்ரெஷனில் போயிடுவாங்க லாஸில் போகும்போது. ஸோ அதுக்கு தான் மொதல் பாயிண்ட் எதுக்கு நான் இவ்வளோ கிளியராக சொன்னேன் அப்படின்னா, லேர்ன் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் முதல்ல உங்களை கற்றுக்கிடுங்க, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறோம், எந்த இடத்துல கரெக்டாக இல்லை, நம்ம என்னென்ன விஷயம் நம்ம வந்து நமக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஒரு ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் லாஸ் வருதுன்னா நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஒரு டார்கெட் வரும்போது நமக்கு என்ன ஒரு ஃபியர் வரணும், ஒரு க்ரீடு வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இதே இதில் தான் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஓகே, ப்ராக்டிஸ், இப்போ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டுன்னு வரும்போது நீங்கள் வந்து எப்போவுமே 100% எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, 100% எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு லர்னிங் பர்பஸாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க இன்றைக்கி. இந்த ட்ரேடில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க. ஓகே, ஸோ நாளைக்கும் ட்ரேடிங் செஷனில் நீங்கள் என்ன ஆகிறீங்க, ஃபெயில் ஆகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த நாள் ட்ரேடிங் செஷனில் என்ன ஆகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அதில் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 2 ட்ரேடிங் செஷனில் நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்கள் ட்ரேடிங் ஜர்னல் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இந்த இதில் அடுத்த இதில் நீங்கள் இதே மாதிரி ட்ரேடிங் ஜர்னல் இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, 3வது தடவை நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக இதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 2 இடத்துல பண்ண தப்பை நீங்கள் இந்த இடத்துல மினிமைஸ் பண்ணலாம். ஓகே, தேர்ட் இதில் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ள தான் நம்ம வந்து கற்றுக்கிட முடியும். ஓகே, ஸோ தப்பு பெரிய தப்பாக இல்லாமல் இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன தப்பு பண்ணிக்கணும். மீன்ஸ் சின்ன தப்பு பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து மார்க்கெட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுக்கா. ஓகே, ஒரு பிகினர் ட்ரேடர் வந்து அதிகமாக பண்ணுற தப்பே இந்த விஷயந்தான். ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே ஒரு குவாலிட்டியான ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே ஒரு குவாலிட்டியான ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்போவுமே ஒரு குவான்டிட்டி பேஸில் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பிகினர் ட்ரேடர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு லாஸ் ஆயிடுது. ஓகே, நான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். Quality matters more than quantities in both relationship and trades. Avoid distraction and find supportive peoples. ஓகே, ஸோ இதுக்கு தான் நான் இது சொல்ல போகிறேன். ஓகே, இதை தான் நான் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடை வந்து ஒரு குவாலிட்டியில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த ட்ரேட், இப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த ஒரு ட்ரேட்லேருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ, ஓகே, அதுதான் நம்ம குவாலிட்டியான ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. ஸோ குவான்டிட்டி ட்ரேடில் வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஒரு நீங்கள் ஒரு 10,000 லாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே. நார்மலாக எவ்வளோ ஒரு 10,000 லாட் எடுக்கிறீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் 5 to 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். மீன்ஸ் 5 to 10 பாயிண்ட்ஸ் சாரி. ஓகே. 5 to 10 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் ஒரு ரொம்ப கம்மி லாட்டில் வேலை பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன என்ன நீங்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்க, எப்போவுமே நமக்கு பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக வேணும். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட் தான் ரொம்ப சேஞ்ச் பண்ணும். ஓகே. எப்போவுமே ஒரு குவாலிட்டியான ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதே இதில் நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு சிங்கிள் லாட்டில் வேலை பார்க்குற ஆள். ஓகே. நான் டிலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு சிங்கிள் லாட்டில் வேலை பார்க்குற ஆள் இப்போதைக்கு. ஓகே. சிங்கிள் லாட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுது. ஓகே. ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு லாஸ் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ₹500 லாஸ் வருது. எத்தனை பாயிண்ட் மூவ் ஆனதுனால உங்களுக்கு 500 rupees லாஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனதுனால 10 பாயிண்ட்ஸ் உங்கள் அகைன்ஸ்ட் போனதுனால உங்களுக்கு வந்து இதில் ₹500 லாஸ் ஆச்சு. ஸோ பிகினர் ட்ரேடர் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அவங்க வந்து டேரெக்டாக லாட் சைஸை கூட்டிடுறாங்க. ஓகே. லாட் சைஸை கூட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன தான் கரெக்டாக இருந்தாலும், ஓகே, என்ன தான் அவங்க ட்ரேடில் கரெக்டாக அவங்களோட செட்டப் அவங்களோட எல்லா பேராமீட்டர்ஸும் பார்த்து அவங்க ட்ரேட் எடுத்தாலும், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த இடத்துல நீங்கள் 10 பாயிண்ட் மூவ் ஆகும்போது உங்களுக்கு ₹500 உங்களுக்கு லாஸ் வந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் 10 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் வரும்னு நீங்களே எதிர்பாருங்க. ஓகே. 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்போது 1 செகண்ட் 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்போது உங்களுக்கு ₹1000 லாஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் ₹500 லாஸே உங்களால் ஜீரணிக்க முடியல. ஸோ நீங்கள் 2 லாட் எடுக்கும்போது சம்வேர் 10 பாயிண்ட்ஸ் அகைன்ஸ்ட் தான் மூவ் ஆச்சுன்னா உங்களோட சைக்காலஜி என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ₹1000 லாஸில் இருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு உங்கள் லாஸ் என்ன ஆயிடுச்சு? உங்கள் லாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே. ஸோ இதுவே நீங்கள் செகண்ட் ட்ரேடும் ₹500 லாஸ் எடுக்கிறீங்க 10 பாயிண்ட்ஸில் அப்படின்னா, தேர்ட் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்காது. ஓகேங்களா? எப்போவுமே என்னது தேர்ட் ட்ரேட் எடுக்கும்போது அந்த பயம் இருக்காது. ஸோ தேர்ட் ட்ரேட் எடுக்கும்போது நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், எப்போவுமே குவான்டிட்டியில் எப்போவுமே நீங்கள் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே. குவான்டிட்டியில் எப்போவுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. குவாலிட்டியான ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி தான் ஒரு இதில் அவாய்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபைண்ட் சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸ். ஓகே. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பேடாக போயிருக்குது. ஓகே. இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக இந்த ப்ராஃபிட்டபிள் இல்லை, ஒரு பெரிய லாஸும் இல்லை, ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை, ஒரு ஸ்மால் லாஸில் இருக்கிறீங்க. ஓகே. இந்த லாஸை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் இந்த இடத்துல இப்போதைக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு நீங்கள் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் தெரியாதவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன ஆகுனா நீங்கள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு மார்க்கெட் விட்டு வெளியே இருங்க, இப்போதைக்கு இன்னும் மார்க்கெட்டில் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள் உங்கள் பக்கத்தில் நீங்கள் யாராவது ட்ரேடிங் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஓகே. நம்ம ஒர்க் ஷாப்லேயும் அதே மாதிரி தாங்க. நம்ம ஒர்க் ஷாப்லையும் என்னென்னா, நீங்கள் நம்மளோட ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து உங்களை ஒர்க் ஷாப் கொடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களை டேரெக்டாக கவனிக்க மாட்டோம் அப்படின்னு கிடையாது. ஓகே. வீக்லி ஒன்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம், லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட ஒரு இதாக இருங்க. ஓகே. ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸ் கூடயே இருங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே. டிஸ்ட்ராக்ஷன் இன் த சென்ஸ் இது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து டிஸ்ட்ராக்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. டெலிகிராம் டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க டிஸ்ட்ராக்ஷனுக்கு. நீங்கள் ஒரு 2 ட்ரேட் உங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டுனா நீங்கள் வந்து டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி டிப்ஸுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் எப்போவுமே சொல்கிறேன், ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸ் கூட இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் பெட்டர் அட் ட்ரேட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் மேக்கிங் மனியபிள் ட்ரேட். தேர்ட் பாயிண்ட்டில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ட்ரேடிங்கில் வந்து எப்போவுமே டெய்லி வந்து ஒரு பெட்டராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஃபார் பெட்டர் அப்படிங்க இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து
நான் செகண்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட்டில் குவாலிட்டி மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சேம் தான். ஒரு ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு 100% எப்போவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் மார்க்கெட்லேருந்து எப்போவுமே ஒரு 100% நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ 100% எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து நம்மளோட மீன்ஸ் நம்ம ஒரு பெட்ரு பண்ணுறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அந்த ட்ரேடிங் ஜர்னி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கிடுங்க. ஒரு ட்ரேடிங் ஜர்னி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணுறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம்னா இந்த ட்ரேடில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அந்த ட்ரேடில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துடும். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டே பை டே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வந்து ஒரு பிரேக் அவுட் கேப்சர் பண்ணியிருக்கீங்க, அந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் டே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பிரேக் அவுட் ஃபெயிலியரை கேப்சர் பண்ணுறீங்க, ஆனால் அது ஒரு கரெக்டான பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஓகே, அதே மாதிரி காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்போவுமே மேக்கிங் மணியபிள் ட்ரேட்ஸ். ஓகே, எப்போவுமே காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரேடிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கி லாஸ் பண்ணாலும் நாளைக்கு லாஸ் பண்ணாலும் பட் ஒன் டே ஓகே நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ராஃபிட்டபிள் யார் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மார்க்கெட்டில் கற்றுக்கிடாமல் வர்றவங்க தான் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆக மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்மளோட லைவ் செஷன் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம லைவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டா நம்ம டெய்லி லைவ் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, யூடியூப்பில். ஸோ நீங்களும் நம்ம லைவ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதில் வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னோட வீடியோ 10 வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் 7 வீடியோ நான் சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய 4th பாயிண்ட் வந்து நான் ரொம்ப எல்லா வீடியோ நான் இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, நான் எந்த ஒரு வீடியோ பண்ணாலும் இந்த பாயிண்ட் நான் வந்து எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனால் இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோக்கே உள்ள இது ஓகே நான் இந்த பாயிண்ட் நான் கவர் பண்ணாமல் இருந்துட்டேன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அது என்ன பாயிண்ட் அப்படின்னு நான் இதில் சொல்லிடுறேன். ஓகே, சக்ஸஸ் comes from managing risk. Well, it's not always about being right, but about making gains and limiting losses. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா 4th பாயிண்டில் ரிஸ்க்கை வந்து நம்ம எப்போவுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் ரிஸ்க்கை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிஸ்க்கை நம்ம எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இப்போ ஒரு 1 lakh rupees இருக்குன்னா நீங்கள் 1 lakh rupees மார்க்கெட்டுக்கு கொண்டு வராதீங்க. ஓகே, நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறது சரி தான், நான் யூடியூப் லைவ்லையும் சொல்கிறது ஒரே விஷயம் இதுதான். நீங்கள் 1 lakh rupees வச்சுருக்கீங்கன்னா 1 lakh rupees நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராதிங்க. இதிலேருந்து ஒரு 10% மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க. ஓகே, 10% அப்படிங்கும்போது எவ்வளோ வரும், ஒரு 10,000 rupees கிட்ட வரும். இந்த 10,000 rupees மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க. ஸோ இந்த 10,000 rupeesல நீங்கள் வந்து இந்த 10,000ல் ஒரு 10 days கிட்ட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ 10 days ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு புரிஞ்சிடும். ஓகே, இந்த 10,000 நீங்கள் எப்படியும் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10,000 வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். ஓகே, எப்படி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். பட் இந்த 0 ஆனதுக்கப்புறமும் உங்கள் கையில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 90K இருக்குது. ஓகே, ஸோ இந்த 90K இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த 0 ஆன அமௌண்ட் வந்து 0. ஓகே, இது வந்து 0 தான் ஆயிரும். பட் இந்த 90K உங்கள் கையில் சேஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. நம்ம கையில் காசு பேக்கப்புக்கு இருக்கணும். ஓகே, இந்த 0 ஆனதுக்கப்புறமும் நம்ம கையில் பேக்கப் கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ நிறைய பேர், நானே யூடியூப்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு மட்டுமே அவங்க நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகே, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்மளும் அதே மாதிரி தான், சேம் தான். ஓகே, ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போவுமே ஒரு 20% மட்டும்தான் வேலை செய்யும். சைக்காலஜி தான் 80% வேலை செய்யும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து சைக்காலஜி பற்றி தான் பேசுகிறதுக்கு விரும்புவேன். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த விஷயம் தான் யாருமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வரும்போது மார்க்கெட்டில் ரைடு பண்ணுங்கள். ஓகே, ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஃபிட்டில் இருக்கும்போது அவங்க வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ப்ராஃபிட்டை ரைடு பண்ண கற்றுக்கிடுங்க.
லாஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் லாஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ சின்னதில் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதில் கட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேபிட்டல் வந்து சேவ் ஆகும். ஓகே, ப்ராஃபிட் வந்து அதிகமாகும் போது உங்களோட கேபிட்டல் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் 4 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 4 பாயிண்ட்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.